வழிநடத்தி கொண்டிருக்கிற சகோதரன் மகேந்திரன், சகோதரன் டோலி, சகோதரி ராஜினி மற்றும் இதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியானவரே, இதிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாக நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த காட்டலை உங்க கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியானவரே, அசை வாடுங்க. ஆண்டவரே, உங்க கரம் தகப்பனை கூட இருந்து ராஜா, ஆண்டவரே, இன்னும் மேன்மையான காரியங்களை காணவும் கத்தாவே, இந்த வானொலி கூடாக ஜீவாதிபதி திருச்சபையை தகப்பனே, இந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்த தயவுக்காக நன்றி சொல்லுகிறேன். அப்பா, எங்களோட சபையை உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நேரத்திலும் எங்க சபையை பற்றி நாங்கள் ஒரு சில காரியங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். எங்களோட சபை ஜீவாதிபதி சபை. இந்த சபை ஞாயிறு ஆராதனை நடக்கிறது. அது பிற்பகல் 2:30 இருக்குது. சபை நடக்கும் போது சிறுவர் பாடசாலையும் அதில் நடக்கும். மாதத்திலே முதலாவது சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடக்கும். இது மிடில் பில்டன் பிஞ்ச் அருகாமையில் நம்பர் யூனிட் நம்பர் 595, யூனிட் நம்பர் 7 ஸ்காப்ரோவில் இருக்குது. நீங்க யாரும் அதுக்கு அருகாமையில் வேற எங்கேயும் சபைகளுக்கு போகாவிட்டால் இந்த நம்பரை எங்களோட சபையின் வழிநடத்துகிற சகோதரனுடைய நம்பரை நான் உங்களுக்கு தருகிறேன். சகோதரன் பஞ்சுதன், அவருடைய நம்பர் ஃபோன் நம்பர், செல் தொலைபேசி நம்பர் 437-221-0580 437-221-0580. இந்த நேரத்தை கருத்துக்கு ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நான் எடுத்த வார்த்தை தேவ சாயலும் ரூபமும் சாயலும். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிற இந்த வார்த்தை, மனிதனை நாங்கள் பார்க்கிறோம். மனிதனை குறித்து, மனிதன் உருவாக்குதலை குறித்தும், மனிதனை தேவன் தெரிந்து கொண்ட விதத்தையும், மனிதனை உருவாக்கின விதத்தையும், அந்த மனிதனுக்குள்ளே தேவன் அவருடைய திட்டங்களை புகுத்தி இந்த பூமியை நிரப்புனதை நாங்கள் என்னுடைய மெசேஜுகளே நான் எடுக்கிறது உண்டு. இந்த நேரத்திலும் நாங்கள் ரூபமும் சாயலுங்கிற இந்த தலைப்பின் கீழே நான் இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே 26, 27வது வசனத்தை நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால், இதிலே ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, பின்பும் தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் ஜீவ ஜந்துக்களை ஆளுகை செய்யவும் பூமியில் ஊரும் பிராணிகளையும் ஆளுகை ஆளக்கடவார்கள் என்றார். 27வது வசனத்தில் நாங்கள் பார்த்தோம்னா, தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். நாங்கள் இந்த சிருஷ்டிப்பிலே நாங்கள் பார்த்தோம் என்றால், தேவன் இந்த பூமியை நாங்கள் மறுசுழற்சி செய்ததை நாங்கள் முதலாவது என்ற மெசேஜில் நாங்கள் பார்த்தோம். இந்த பூமியை மறுசுழற்சி செய்து ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே 2வது 3வது வசனத்திலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மனிதன் இந்த பூமியை மறுபடியும் தேவன் சிருஷ்டித்த போது அந்த இடத்திலே நாங்கள் தேவ ஆவியானவருடைய அசைவாடுதலையும் பிதாவாகிய தேவனுடைய சத்தமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தையாகிய மெய் தேவனுடைய சத்தத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் நாங்கள் பார்க்கிறோம். வெறுமையும் அந்தகாரமும் இருளும் அந்தகாரமாக இந்த பூமியின் மேலே தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். தேவ ஆவியானவர் அசைவாடுகிற நேரத்திலே
பிதாவுடைய சத்தம் கேட்கிறது, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்ட்டு. அந்த வெளிச்சம் உண்டான போது தேவன் எங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 1வது வசனத்திலிருந்து 28வது வசனத்தை மட்டும் நாங்கள் பார்த்தோம்னா, இந்த பூமியை தேவன் சிருஷ்டித்த விதத்தை நாங்கள் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன், அவருடைய வார்த்தையிலே சிருஷ்டித்த தேவன் மனிதனை மாத்திரம் அவரு அவருடைய கரத்தை கொண்டு அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்தில் நாங்க பார்த்தோம் என்றால் சொன்னால், தேவனுக்கு ரூபம் இல்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை வேதத்துக்கும் வேத வார்த்தைக்கும் இது முரணானதான் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அப்படி இல்லை. தேவனுக்கு இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னா, தேவனுக்கு ரூபம் இல்லை என்று சொல்ற அந்த காரியம் ரூபம் அவருடைய அவருக்கு ஆவிக்குரிய ரூபம் இருக்குது. தேவனுக்கு ஆவிக்குரிய ரூபம் ஒன்று இருக்குது. அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது அந்த ஆவிக்குரிய தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம், தேவன் அவருடைய சாயலாக. அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அவருடைய ரூபமும் அவருடைய சாயலும் என்று சொன்ன அதை குறித்து என்ன சொல்லுகிறது? அதாவது சாயல் என்று சொன்னால் வெளி தோற்றம். அப்ப ஒரு மனிதனுக்குள்ளே எங்களுக்கு தெரியும், வெளி தோற்றத்திலே தெரிகிற சரீரம், எங்களுக்கு கண்களுக்கு புலனாகிற சரீரத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் சாயல் என்று சொல்லப்படும், வெளி தோற்றம். அதுக்குள்ளே ரூபம்ங்கிற நேரத்துல உள்ளான மனிதனுக்குள்ளே தேவன், உள்ளான மனிதனிலே கிரிய செய்கிற தேவன். தேவனை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். யோவான் புத்தகம் 4வது அதிகாரத்திலே யோவான் 4வது 23 24வது வசனத்தையும் வாசிப்போம். இடத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், உண்மையாய் தேவனை தொழுது. இந்த சம்பவத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால், சமாரியா ஸ்திரியோட இயேசு போயிட்டு அந்த கிணத்து அருகிலே நின்று அவர் கதைக்கிறார். கதைச்சு கொண்டு அவர் அந்த அந்த பாவியான ஒரு ஸ்திரியை சந்திக்கும்படியாக தேவன் அந்த இடத்துல இயேசு அந்த கிணற்று அடியிலே நிற்கிறார். நிற்கிற நேரத்துல அந்த ஸ்திரியோட ஒரு சம்பாஷணை நடக்குது. அந்த இடத்துல தேவன் சொல்றார், இதுல 24வது வசனத்தை நாங்கள் வாசித்தோம் என்றால், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், தேவன் ஆவியாய் இருக்கிறார். அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர். அப்ப அவர் இருக்கிற வண்ணம் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியாய் இருக்கிற தேவனுக்கு ஆவிக்குரிய சாயல் அப்படியே இருக்கிறது. அது எப்படி ஒரு மனிதனுக்கு உருவங்கள் இருக்கு, உருவத்திலே தலை இருக்கிறது, கண் இருக்கிறது, கை கால் முழுவதும் இருக்கிறது போல தேவனுக்கு ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய காரியங்கள் அத்தனையும் இருக்கிறது. நாங்கள் இதில் எடுத்துக்கொண்டோம்னா, யாத்திராகம புத்தகத்தில் எடுத்துக்கொண்டோம்னால், மோசையோட முகமுகமாக சந்தித்த தேவன். அந்த வசனங்களை நான் குறிக்கிறேன், நான் வாசிக்கவில்லை. என்னென்றால் எங்களுடைய நேரத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு கால்கள் உண்டு. யாத்திராகமம் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா, யாத்திராகமம் 24வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலே பார்த்தோம் சொன்னால் அவருக்கு கால்கள் உண்டு. அதே போல யாத்திராகமம் 30வது வசனத்தை அவருக்கு கரங்கள் உண்டு. அதே நேரத்தில் யாத்திராகமம் 33வது வசனத்திலே 2வது வசனத்திலே பார்த்தோம் என்றால் அவருக்கு ஆவிக்குரிய பின்புறம் சகலமும் இருக்கு. நாங்கள் ஒரு விசை வாசிப்போம். எசேக்கியேல் புத்தகம் எடுத்துக்கொண்டோம்னால், எசேக்கியேல் 1வது அதிகாரத்திலே 26 27 வசனத்தை நாங்கள் வாசிச்சோம் சொன்னால், இதிலே எங்களுக்கு தெரியும், தேவன் தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலோடு தேவன் பேசுகிறாரு. அவருக்கு தரிசனங்களை காமிக்கிறார். எங்கட தேவன் ஆதியிலே நடந்த சம்பவங்களே அந்த மட்டும் கொண்டு போகக்கூடிய
அறிந்திருக்கிற தேவன். அப்ப காரியங்களை அவர் அறிவிக்கும் போது ஆதியிலே நடந்ததுகளை அவர்களுக்கு தீர்க்கதரிசன மூலமாக இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கு தேவனுடைய வாயாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். அந்த தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் கொடுக்கிற காரியம் என்னென்னா, அவர்களுக்கு ஒரு காரியத்தை அவர் விவரிக்கும் போது அவர்களை அவர்களை ஆவிக்குள்ளாக்கி அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை, ஆவிக்குரிய இருதயத்தை, ஆவிக்குரிய ரீதியிலே அவர்களை உருமாற்றி அந்த இடத்துல எந்த சம்பவத்தை எங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த ஆதியாகமம் முதலாவது 5 புத்தகங்களையும் மோசேயை கொண்டு தான் தேவன் எழுதுகிறார். அந்த மோசேயை கொண்டு எழுதுகிற போது மோசே பிறந்து வாழ்ந்த காலத்துக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த சம்பவங்களே மோசேயை கொண்டு போயிட்டு தேவன் ஒரு புறத்திலே ஆதியிலே நடந்த காரியத்தை கொண்டு போய் காமித்து மோசே மூலமாக இந்த பூமி உருவாகினது. அதுக்கு பிறகு பூமியில எப்படி சகலத்தையும் உருவாக்கின தேவன், அதை எப்படி ஆதாமை உருவாக்கினார், ஆதாம் எப்படி ஏதேன் தோட்டத்தில் இருந்தார், இது எல்லா காரியங்களையும் தேவன் மோசே கூடாக தான் எழுதுகிறார். ஆனாலும் மோசே அந்த இடத்துல மோசே உயிரோட இருக்கவில்லை. இந்த இடத்துல நாங்கள் அதுக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா மோசே மூலமாகத்தான் இந்த 5 புத்தகங்களையும் எழுதுகிறார். இந்த 5 புத்தகம் எழுதுகிற தேவன் அந்த 5 புத்தகங்களுக்கு கூடாக பார்க்கிற காரியங்களை தேவன் மோசே அவர்களை கொண்டு போயிட்டு அதுக்கண்டு மோசையை பிரத்யேகமாக தெரிந்து கொண்டு மோசையை கொண்டு போயிட்டு அந்த வனாந்தரத்திலே, அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி வனாந்தரத்திலே போகிற நேரத்தில் சீன் வனாந்தரத்தை கடந்து அவர்கள் போகிற நேரத்தில் ஆண்டவர் மோசைக்கு சகல கட்டளைகளையும் கொடுக்கிறார். கட்டளைகளை கொடுத்து அவரோட முகமுகமாக தேவன் பேசுகிறார். பேசி மோசை மூலமாக அந்த 5 புத்தகங்களை எழுதுகிற தேவன் அவருக்கு எவ்வாறு சம்பவங்கள் நடந்தது, அவருக்கு மோசை பிறக்கிறதுக்கு முன்பாக நடந்த சம்பவங்களை அவரை கொண்டு போயிட்டு தரிசனமாக காண்பித்து அந்த அந்த காரியங்களை தேவனுடைய கரத்திலே எழுதி கொடுத்தார் என்று இருக்குது. ஆனாலும் அந்த 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 அவர் எழுதி கொடுத்த அந்த கற்பலகைகளை மோசே உடைத்து போட்ட பிறகு மறுபடியும் தேவன் அவரை மலைக்கு அழைக்கிறார். எங்களுக்கு தெரியும், இஸ்ரவேலின் ஜனங்கள் அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத அந்த விக்கிரக ஆராதனை செய்து அந்த கண்டுகுட்டியை செய்து அவர்கள் ஆடவும் பாடவும் வெறி கொண்டு அவர்கள் காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மோசைக்கு ஆண்டவர் மலையிலே வச்சு சொல்றார், போயிட்டு பாருண்டு. அப்ப அங்க போயிட்டு பார்க்கறது மோசைக்கு மிகவும் கோபம் அடைந்து அந்த அந்த தேவன் எழுதி கொடுத்த அந்த 10 கற்பலையும் மோசே அது உடைத்து போடுகிறார். அந்த இடத்துல பார்த்தோம்னா மறுபடியும் மோசே போகிறார். மோசே மலைக்கு வர சொல்கிறார். வந்து எங்களுக்கு தெரியும், நாங்கள் மோசே 3 தடவை 40 தடவை உபவாசத்தோட ஜெபத்தோட அந்த சீனாய் மலையிலே அவர்கள் கூட தேவனோடு கூட இருந்து இந்த காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்ல சொல்ல மறுபடி எழுதுற காரியம் வந்து எல்லாமே எல்லா காரியமும் மோசேக்கு எப்படி சொல்றாரு, மோசேக்கு சொல்றாரு, நான் உனக்கு மலையிலே காண்பித்த போல அந்த காரியங்களை எல்லாவற்றையும் செய்ய, எப்படி ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டும், எப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் மோசையோட முகமுகமாக சீனாய் மலையிலே பேசுகிறார். அப்படி பேசின தேவன் அவருடைய ஆவியோடு தேவனுடைய ஆவியோடும் தேவன் அவரை முகமுகமாக சந்தித்து எழுதின தேவன். இந்த இடத்துல நாங்க பார்த்தோம் என்றால் இந்த எசேக்கியேல் 1வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே 7வது வசனத்திலே பார்த்தோம். அவர் சொல்லுகிறார், அவை இந்த இடத்துல எசேக்கியேலை கொண்டு போய் தேவன் காட்டுகிறார், ஒரு காட்சியை காட்டுகிறார். அந்த காட்சியிலே எசேக்கியேல் பார்க்கிற காரியத்தை தான் இதுல பார்க்கிறோம். அவைகளின் தலைகளுக்கு மேலாக மண்டலத்தின் மீது நீல ரத்தின போல விளங்கும் ஒரு சிங்காசனத்துக்கு சாயலாகவும் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த
ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பு காணப்பட்டது. மேலும் அவருடைய அவரை சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறம் இருந்த அவருடைய இடுப்பும் காணப்பட்டது. இந்த இடத்துல நாங்க பார்க்கணும் தேவனுடைய முழுமையான காரியத்தை, தேவன் எப்படி இருக்கிறாருன்னு, இந்த அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கிறது, அந்த சிங்காசனத்தின் மேலே மனுஷ ரூபத்துக்கு ஒத்த ஒரு ரூபம் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவானை கொண்டு போயிட்டு பத்மோஸ் தீவிலே வைத்து தேவன் காட்டுகிறார். அதாவது மோசே எவ்வாறு அவர் ஆதியிலே உள்ள காரியங்களை எல்லாவற்றையும் மோசையை கொண்டு போயிட்டு ஒரு புறத்திலே அந்தத்திலே உள்ள காரியத்தை காட்டினது போல யோவானை கொண்டு போயிட்டு, யோவான் அப்போஸ்தலனாகிய யோவானை கொண்டு போயிட்டு இனி நடக்க போகிற சம்பவங்களை தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் அவர் காட்டினத்துல ஆண்டவருடைய முழுமையும் அவர் பார்க்கிறார். யோவான் பார்த்து ஆண்டோட இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்திருந்த யோவான் அவரை கண்ட உடனே செத்தவனை போல விழுந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், அவர் ஆவிக்குரிய சரீரத்தோட ஆவிக்குரிய ரூபத்தோடு இருக்கிறார். அப்படி ஆவிக்குரிய சரீரத்தோடும் ஆவிக்குரிய ரூபத்தோடும் இருக்கிற தேவனை தான் நாங்கள் பார்க்கிறோம், வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்துல நாங்கள் பார்த்தோம்னா உள்ளான் தேவனுக்கு ஆத்துமா இருக்கிறது. தேவனுக்கு ஆவி ஆத்துமாவும் ரெண்டும் இருக்கிறது. அவருக்கு சாயல் அவருக்கு சரீரம் இல்லாவிட்டாலும் அவருக்கு ஆவிக்குரிய சரீரம் இருக்குது. அதே போல அவருக்கு ஆத்துமா இருக்கிறது. அவருக்கு ஆவியும் ஆத்துமாவும் அவருக்கு இருக்கிறது. நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் ஆதியாகமம் 6வது வசனத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் தேவன் சொல்லுகிறார், அந்த மோசேய நோவாவின் அந்த பேழையை கட்டுறதுக்கு முன்பாக தேவன் சொல்லுகிற, இந்த பூமியில் முழு மனுக்குலமும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து ஆதாமின் வீழ்ச்சியினால் பாவம் செய்து அந்த அந்த முழு உலகத்தையும், எங்களுக்கு தெரியும் நோவாட காலத்திலே ஜலப்பிரளயத்தை அடிக்கிற நேரத்துல அப்பொழுது தேவன் என்ன சொல்றாரு அந்த இடத்துல அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற காலம் 120 வயது. இந்த இடத்துல ஆண்டவருக்கு, இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் அவருடைய ஆத்துமா இந்த உலகத்தை பார்த்து, அழிந்து கொண்டிருக்க இந்த உலகத்தை பார்த்து தேவனுடைய ஆத்துமா வேதனைப்பட்டதையும், அந்த ஆத்துமா வேதனைப்பட்ட நிமித்தம் அவர் இந்த உலகத்தை பார்த்து தேவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சிருஷ்டித்த இந்த பூமி அதுக்கு மாறாக சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து ஆதாமுடைய வீழ்ச்சியினாலே அதுக்கு பிறகு வந்த சந்ததிகள் அழிந்து கொண்டு அந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது தேவன் இந்த பூமியை தண்ணீரினாலே முழுகடித்து அந்த முழு மனுக்குலத்தையும் அழித்த நோவாவோட குடும்பத்தை மட்டும் தேவன் அந்த இடத்துல விடுதலை செய்கிறதை நாங்க பார்க்கிறோம். அந்த விடுதலை செய்யும் போது தேவன் கர்த்தர் அவருடைய ஆவி அவருக்குள்ளே அவர் கலங்கி அந்த மனுக்குலத்தை, அவர் சிருஷ்டித்த மனுக்குலத்தை அழிக்கிறதை நாங்க பார்க்கிறோம். இந்த இடத்துல தேவனுக்கு ஆவி உண்டு, ஆத்மா உண்டு. அந்த ஆவியும் ஆத்மாவும் தேவனுக்கு இருக்கிறது போல மனிதனையும் தேவன் அப்படியே உருவாக்குறார். மனிதனை எப்படி உருவாக்குறார் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், தேவன் நாங்கள் ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் அவர் எப்படி மனுஷனை உருவாக்குறார் என்று நாங்கள் பார்ப்போம். அதுல சொல்லப்படுகிற காரியம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் மனுஷன் எப்படி தேவன் உருவாக்கினார் என்று. தேவன் மனுஷனை உருவாக்கின போது தேவன் முதல் மனிதனாகிய ஆதாமை உருவாக்கும் போது
தேவன் மண்ணினாலே ஆதாமை உருவாக்கி அவருடைய நாசியிலே ஊதும் போது அந்த நாசியிலே ஊதின அந்த அந்த சுவாசத்தின் மூலமாக அவன் ஜீவ ஆத்துமாவாகிறான். அந்த ஜீவ ஆத்துமாங்கிற நேரத்திலே தேவனுக்கு நாங்கள் பார்த்தோம் சாயலும் ரூபத்தையும் தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவனுக்கு ஆவிக்குரிய சரீரம் உண்டு, அதே போல அவருக்கு ஆவி உண்டு, ஆத்துமா உண்டு. அதே போல மனிதனையும் அவர் அவர் மண்ணினாலே உருவாக்கின நாங்கள் ஆதாமுடைய சரீரம் மாத்திரம்தான் மண்ணினாலே எடுக்கப்பட்டது. ஆனாலும் ஆதாமுடைய ஆவியும் ஆத்துமாவும் தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தேவனுடைய சுவாசம். அந்த இடத்துல நாங்க பார்த்தோம் சொன்னால் மனிதன் இன்றைக்கு வரைக்கும் மனிதனுக்குள்ள இருக்கிற மனசாட்சிங்கிறது அது ஒருபோதும் ஒரு மனிதனுக்கும் தனக்கு இப்ப உதாரணத்துக்கு என்னை எடுத்துக்கொண்டால் எந்த மனசாட்சிக்கு விரோதமாக நான் செயல்பட இயலாது. ஏனென்றால் தேவன் கொடுத்த தேவனுடைய அந்த தேவ அந்த அந்த ஆவி தேவனுடைய குரலாக இருக்கிறது. மனசாட்சி தேவனுடைய குரலாக இருக்கிறது. அப்ப நான் எந்த ஒரு மனிதனும் பாவம் செய்யும் போதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போதோ அவன் தேவனை அறிந்தவனோ அறியாதவனா இருந்தாலும் கூட இந்த உலகத்துல நடக்கிற நடைமுறைகளுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த மனசாட்சி அவனுக்கு சத்தமிடும், சாட்சியிடும். இதை நீ சரியா சரியா இல்லாவிட்டால் பிழையா செய்யும். நாங்கள் பிழையான காரியம் நன்மையான காரியங்களை நாங்கள் செய்தோம்னு சொன்னால் எங்களோட மனசாட்சி அதிலே பூரிப்படையும். அதே போல தீமையான காரியங்களை செய்தோம் என்றால் அந்த தீமையான காரியத்தின் நிமித்தம் எங்களோட மனசாட்சி வேதனைப்படும். இதுக்கு காரணம் தேவனுக்குள்ள இருந்த அந்த சுபாவம் எங்களுக்குள்ளே வந்ததுக்கு ஒரு அடையாளம் தான் எங்களோட மனசாட்சி. அந்த மனசாட்சிக்கு விரோதமாக எந்த ஒரு மனிதனும் செயல்பட இயலாது. ஆனாலும் கூட இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் மனிதர்கள் செய்யற அநேகமான காரியங்களை பார்த்தோம்னு சொன்னால் அந்த மனிதர்கள் முதலாவது பாவம் செய்யற நேரத்துல முதலாவது ஒரு மனுஷனைக்காக விரோதமாக செயல்படும் போது அந்த நேரத்திலே அவன் அவன் துக்கப்பட்டு அதை செய்து அந்த காரியத்திலே அவன் பழக்கப்பட்டு அந்த பாவத்தைக்குள்ளே அவன் மறுபடி 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 தேவனுடைய சத்தத்துக்கு விரோதமாக செயல்படும் போது அந்த ஆவி மரித்து போறதை பார்க்கிறோம். அந்த ஆவி மரித்து போன பிறகு தான் அந்த மனிதனுக்கு பெரிதான கொடூரமான காரியங்களை ஒரு மனிதனாக செய்ய முடியும். இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இவங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே வருகிறது. அப்ப ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் தேவன் கொடுத்த சுவாசம் அதுதான் அவனுடைய ஜீவன். அந்த ஜீவனுக்குள்ளே அந்த ஜீவன் மரித்து போகிறது. எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஆதாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆதாம் இந்த பழத்தை நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய்ங்கிறார். ஆனாலும் ஆதாம் அந்த இடத்திலே சாகவில்லை. சாத்தானானவன் ஆதாமை வஞ்சிக்கும் போதும் அவன் சொல்றான், நீங்கள் இந்த மரத்தின் கனியை புசிக்கும் நாளிலே நீங்க சாகவே சாக மாட்டீங்கள் என்று அவன் சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்துல சாகவே சாக மாட்டீங்க என்று சொன்ன அந்த ஆதாம் அவன் இருந்த காலத்திலிருந்து 930 வருஷம், அதாவது இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்பு, அதாவது 910 வருஷம் அவன் உயிரோடு 810 வருஷம் அவன் உயிரோடு இருக்கிறான். அந்த பாவம் நடந்த பின்பு, அதாவது எங்களுக்கு தெரியும் காயினும் ஆபேலும் அவர்கள் இருவரும் மரித்த பிறகு சேத்துங்கிற இன்னொரு மகன் பிறக்கினத்துல ஆதாம் 130 வருஷத்திலே தான் அவன் பிறக்கிறான். அந்த 130 வருஷத்திலே தான் சேத்து பிறக்கிறான். அதுக்கு முன்பாகவே காயினும் ஆபேலும் பிறந்து விட்டார்கள். அப்ப காயினும் ஆபேலும் பிறந்து அந்த பாவத்திலே விழுந்து அதிலே இருந்து அந்த பாவத்திலே விழுந்திருந்து கிட்டத்தட்ட 810 வருஷம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்தார்கள். அதுக்கு பிறகு தான் ஆதாம் மரிக்கிறார். அப்ப மரணம்ங்கிறது 2 விதமாக இந்த மரணத்தை குறிக்கிறது. ஒன்று, அவருக்குள்ளே தேவன் கொடுத்த அந்த தீபமாக இருக்கிற அந்த ஆவி பாவத்தின் நிமித்தம் மரித்து போகிற இடத்துல ஆவிக்குரிய மரணம் அந்த இடத்துல உண்டாகிறது. அந்த ஆவிக்குரிய மரணம்
நிமித்தம் அந்த மனிதன் பாவத்திலே வாழ்கிறான். அந்த பாவத்திலே வாழ்கிற மனிதனுக்குள்ளே தேவன் கிரியை செய்ய இயலாது. தேவன் கிரியை செய்யறதுக்குனால் அவன் அந்த பாவத்துக்குரிய அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்தும மரணத்திலிருந்து அவன் வெளியிலே வர வேண்டும். அந்த வெளியிலே வராவிட்டால் அந்த மனிதனுடைய ஆவி மரித்திருக்கிறது. அந்த மரித்திருக்கிற மனிதனுக்குள்ளே தேவன் கிரியை செய்ய இயலாது. ஆனபடியால் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா, இந்த உலகத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா, இன்றைக்கு ஏசாயா 42வது அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இதுல நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இயேசு இந்த பூமிக்கு செய்ய போகிற காரியத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் வார்த்தையிலே எழுதி வைக்கிறார். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவரும், என் ஆத்துமாவுக்கு பிரியனுமாய், இவர் என் ஆவியை அவர் மேலே அமர பண்ணி அவரை புறஜாதிகளுக்குள்ளே நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரல் இடுவதும் இல்லை, தம்முடைய சத்தத்தை உயர்த்துவதும் இல்லை, வீதியிலே அவருடைய சத்தம் கேட்பதும் இல்லை. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த மரித்து கிடக்கிற உலகத்திலே தேவனுடைய ஆவியை அவருக்குள்ளே வைத்து இந்த பூமியிலே தேவன் கிரியை செய்கிறதை கிரியை செய்ய போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மரித்து கிடந்த மனிதர்களுக்குள்ளே அந்த ஜீவனை மறுபடியும் கொடுக்கும்படியாக தேவ ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். இறங்கி அந்த மனிதர்களுக்குள்ளே, மரித்து கிடக்கிற மனிதர்களுக்குள்ளே ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அந்த எங்களுக்குள்ளே மறுபிறப்பின் அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்கிறார். கொடுத்து அவருடைய நாமத்தையும் அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே 20 ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் 21, 24 மட்டும் வாசித்தோம் என்று சொன்னால், அதில் சொல்லப்படுகிறது எப்படி என்றால், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தனும் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை தசையினாலே அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனின் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமும் ஆயிருக்கிறாள். இவள் மனுஷனின் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி என்னப்பட்டாள். அப்ப தேவன் ஆதாமை மாத்திரம் உருவாக்கவில்லை, ஆதாமுக்கு ஏற்ற துணையை அவருடைய விலா எலும்பிலிருந்து எடுத்ததையும் அவர்களுக்குள்ளே அந்த தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட்டு அந்த இடத்துல ஆதாமை உருவாக்குனது மாத்திரமல்ல, ஆதாமுக்கு ஏற்ற துணையை கொடுத்து தேவனுடைய திட்டத்தில் இருந்த அந்த முழு மனுக்குலத்தின்
உருவாக்குதலை இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம். இந்த இடத்துல மனுஷன் உருவாக்கப்பட்ட விதம், மனுஷி உருவாக்கப்பட்ட விதமும் தேவன் வல்லமையாக செய்தது போல இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதனையும் தேவன் அப்படி உருவாக்கவில்லை. இவர்கள் மூலமாக தேவன் அவர்களை இந்த மனு குலத்தை உருவாக்குறார். அந்த மனு குலத்தை உருவாக்கி அந்த மனு குலத்தின் மூலமாக இவர்கள் இவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் முழு மனுக்குலமும் அழிந்து போகிறதை நாங்க பார்க்கிறோம். இப்படி இருந்த மனிதன் இன்றைக்கு தேவனை குறித்து ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு, அதாவது அந்த பாவத்தின் நிமித்தம் முழு மனுக்குலமும் அழிந்து போய் கொண்டிருக்க நேரத்திலே அந்த மனுக்குலத்துக்கு தேவன் வெளிப்படுத்தும்படியாக வெளிப்பட இயலாதபடி இந்த உலகத்திலே இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னார். மனிதனை தேவன் உருவாக்கினதின் நிமித்தம் தேவன் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மனிதன் வேதனைப்பட்டார், துக்கப்பட்டார். ஆனாலும் கூட அவருடைய ஒரே பேரான குமாரை இந்த பூமிக்கு அனுப்பினார். அந்த பூமிக்கு அனுப்பி மனிதன் அழிந்து கொண்டிருக்க அந்த மனிதனை விடுதலையாக்குறதுக்கு தேவன் திட்டமிட்டு எடுத்தது போல இந்த உலகத்திலே தேவன் மனுக்குலத்துக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறார். ஆனாலும் முழு மனுக்குலமும் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால் தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின் படியும் மனிதன் உருவாக்கப்பட்டான் என்ற அந்த காரியத்தை இன்றைக்கும் இந்த உலகத்திலே வாழ்கிற எத்தனை பேர் அதை நம்புகிறார்கள், எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தை எடுத்துக்கொண்டோம் சொன்னால் உலகத்திலே ஒரு ஒரு கணிப்பீடு ஒன்று இலங்கையில் எடுத்திருக்கிறார்கள். அது சொல்லப்படுகிறது கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் 1.8% தானம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அது போல இன்றைக்கு நாங்க வாழ்கிற இந்த கனடாவில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் எத்தனை விவிதாசாரம் தேவனை அறிந்திருக்கிறார்கள், எத்தனை விவிதாசாரமாக மனிதர்கள் இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு முழு உலகத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் மனுஷனை சாத்தான் வைத்திருக்க திட்டம் தேவனால் உருவாக்கப்படவில்லை என்கிற அந்த சத்தியத்துக்குள்ளே அந்த பொய்யான ஒரு சத்தியத்துக்குள்ளே இந்த உலகத்தை கொண்டு வந்திருக்கான். அதுதான் நாங்கள் பார்த்தோம் சொன்னால் டார்வினின் படிமுறை கொள்கை, அதாவது பரிணாம கொள்கைங்கிற அந்த கொள்கையை எங்களுக்கு தெரியும். நாங்க பாடசாலையில் படிக்கிற நேரத்திலிருந்து இதை முழு உலகத்துக்கும் இந்த போதனையை கொண்டு வருகிறார். இந்த போதனையை கொண்டு வந்து அதில் சொல்லப்படுகிறது தேவன் மனிதனை உருவாக்கவில்லை. இந்த பூமி ஒன்றும் இல்லாமல் இருந்த அந்த பூமியிலே ஏதோ ஒரு சிறிய ஒரு உயிரினம் உருவாகி அந்த உயிரினத்தின் மூலமாகத்தான் மனிதன் உருவாகினான் என்று சொல்லி அந்த உயிரினம் வளர்ந்து வளர்ந்து அது மேன்மை அடைந்து அது கூடாக குரங்கு உருவாகி அந்த குரங்கின் மூலமாகத்தான் மனிதன் வந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த டார்வினுடைய படிமுறை கொள்கை இன்றைக்கு கர்த்தர் இந்த பூமியை சிருஷ்டித்து மனிதனை உருவாக்கினாருங்கிற அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்றதுக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல ஒவ்வொரு தேசங்களையும் ஒரு விவிதாசாரம் தான் இருக்கும். அந்த தேசங்களிலே எடுத்துக்கொண்டோம்னால் நான் எத்தனையோ பேரோட கதைச்சிருக்கிறேன், வாலிப பிள்ளைகளோட. அவர்கள் சொல்லுகிற காரியம்தான் தேவன் மனிதனை அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் உருவாக்கினார் என்கிற அந்த வார்த்தையை அவர்கள் நம்பக்கூடிய அளவுல அவர்களுக்கு இல்லை. என்னென்றால் இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு விஞ்ஞானமும் அறிவியல் தான் முக்கியமாக இருக்கிற அந்த அறிவியல் மூலமாக சொல்லப்படுகிற காரியத்தை இன்றைக்கு விசுவாசிக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இன்றைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. இந்த ஏஐ டெக்னாலஜிக்குள்ள இருக்கிற காரியங்களை அவர்கள் கூகுள் பண்ணி பார்த்தாங்கன்னு சொன்னால் மனிதன் எவ்வாறு உருவாக்கினார் என்று பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் சொல்லுகிற காரியம் இப்படி இது டார்வின் இந்த கொள்கையைத்தான் அவர்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது. அப்ப மெய்யாகவே இந்த இடத்துல நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் தேவன் மனிதனை உருவாக்கின அந்த தேவனுடைய சத்தியத்தை விளங்கி கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் தான். அதாவது ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்துக்கு உள்ளே போகிற வாசல் பெரிதாக இருக்குது, பரலோகத்துக்கு போகிற வாசல் குறுகலாக இருக்கு, அதுக்குள்ளே வலிஞ்சு நுழைகிறவர்கள்
மிகவும் சிறிய ஒரு கூட்டம் மட்டும் தான் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், மனிதனுக்கு தேவன் கொடுத்த அந்த ஆவி மனிதனுக்குள்ளே மரித்து கிடக்குது. அதான் ஆதாமுக்குள்ளே கொடுத்த அந்த ஆவி மனிதனுக்குள்ளே மரித்து கிடக்கிற அந்த ஆவியை நாங்க பார்க்கிறோம். அந்த ஆவி மரித்த பிறகு அந்த மனிதனுடைய தேவனை குறித்த அறிவோ, தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பை குறித்து தான் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டேன் என்கிற அந்த நம்பிக்கையை கூட அவர்களுக்கு விசுவாசிக்க இயலாதபடி இந்த உலகமும், இந்த உலகத்தில் உள்ளவைகளும் மனிதனுடைய முழுமையான மனிதனுடைய சிந்தனையை அஹ், அந்தகாரப்படுத்தியிருக்கிறது. அந்த மனிதனுடைய ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிய இயலாதபடி இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் தேவனுடைய சத்தத்தை கேட்க இயலாதபடி அவர்கள் இருதயங்களை மந்தமாக்கி, காதுகளை செவிடாக்கி, கண்களை குருடாக்கி, தேவன் சிருஷ்டித்தார் என்று சொல்ற இந்த காரியத்தை நம்ப இயலாதபடிக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மனிதன் டார்வினுடைய இந்த படிமுறை கொள்கை மூலமா தான் உருவாகினது என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அப்ப நாங்கள் உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற சபைகளும் சரி, சபைகளுக்குள்ள இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சபைங்கிறது தேவனுடைய திட்டத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் தான் சபை. இதை கேட்கிற எத்தனை பேர் ஆண்டவரை அறிந்திருக்கிறீங்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் தேவன் இன்றைக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், தேவன் மனிதனை சிருஷ்டித்து மனிதனுக்கென்று தேவ சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படி தேவனுக்கென்று ஒரு பிரித்தெடுக்கப்பட்டு விசேஷித்தவர்களாக இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா உயிரினங்களையும் பார்க்கிலும் மனிதனுக்கு தேவன் கொடுத்த மனிதனை தேவன் மகுடமாக வைத்திருக்கார். அந்த மகுடமாக வைத்திருக்கிற மனிதன் தேவனை எவ்வாறு விசுவாசிக்கிறான், தேவன் தான் மனிதனை உருவாக்கினார் என்று அந்த நம்பத்தக்க எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் மிகவும் சொற்பமான அளவு தான் இந்த உலகத்திலே அறிந்திருக்கிறார்கள். அறியாதவர்கள் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, இந்த மந்தையில இருக்கிறவர்களை விட இதுக்கு வெளியில இருக்கிறவர்களையும் நான் அழைக்க வேணும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அந்த அழைக்க வேணுங்கிற சொல்ற இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த உலகத்திலே எத்தனையோ தேவனை அறியாத ஆத்துமாக்கள், தேவனை அறியாத மனிதர்கள், தேவனை அறியாத குலங்கள், கோத்திரங்கள், தேசங்கள் எத்தனையோ ஆயிரம் இருக்குது. அப்ப எங்களுக்கு ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வருகை இந்த உலகம் தேவனுடைய சுவிசேஷம் இந்த உலகம் பூமி அனைத்திலும் சொல்லி முடிக்க மட்டும் ஆண்டோட வருகை தாமதிக்கும் என்று சொல்கிறார். நாங்கள் இன்றைக்கு பார்க்கிற காரியங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் பார்க்கிற காரியங்கள்லாம் நாங்கள் கடைசி காலத்தில் நாங்க இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நாங்கள் தேவ சாயலாக தேவ ரூபத்தின் படியும் படைக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிற சபைக்குள்ளே இருக்கிற சத்தியத்தை அறிந்த மக்கள் இன்றைக்கு எத்தனையோ வேதாகம கல்லூரிகள்ல சத்தியத்தை அறிந்த சபைகளுக்குள்ள இருக்கிறவர்கள் கூட இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள இயலாதபடிக்கு இந்த உலகம் அவர்களுடைய புத்தியையும் அவர்களுடைய சிந்தையும் அந்தகாரப்படுத்தி தேவன் சிருஷ்டித்தாருங்கிற இந்த நம்பிக்கையை விட்டு இந்த பூமி மனிதர் இந்த இயற்கையாக உருவானது என்று தான் அவர்களுடைய நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், இந்த டார்வினுடைய இந்த கொள்கை முழு உலகத்திலும் பரவிருக்கு. இப்ப இருக்கிற இளைய சமுதாயத்திலே தேவனை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நினைத்து பார்ப்போம். அவர்களுக்கு இந்த சத்தியத்தை நாங்க கொண்டு போக வேண்டும். இதை கேட்கிற யாரா இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் உங்களை தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியும் தான் உங்களை உருவாக்கி இருக்கார். அந்த தேவன் எங்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வைத்திருக்கார். உருவாக்கவில்லை, தேவனுடைய திட்டத்திலே இருந்தது என்றென்றைக்கு நித்தியமாக தேவனோட வாழ வேணுங்கிற அந்த சத்தியம் தான் அவர்கள் அந்த அந்த விருப்பம் தான் தேவனுக்கு இருந்தது. ஆனாலும் ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் மரணம் வந்தது. அந்த மரணத்தின் நிமித்தம் மனிதனுக்கு அழிவு. அதாவது எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே 2 மரணங்கள் உண்டு. ஒரு மரணம் இந்த பூமிக்குரிய மரணம், அதுக்கு பிறகு நித்திய மரணம். அந்த நித்திய மரணத்துக்கு மரணம் அடையாத படிக்க தேவனை அறிகிற அறிவிலும் தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின் படியும்
மனிதனை படைத்த மனிதனை அழிக்கும்படியாக தேவனுடைய சாயலாக இருந்த மனிதனுக்குள்ளே, தேவனுடைய ரூபமாக இருந்த மனிதனுக்குள்ளே சாத்தானானவன் சாத்தானுடைய திட்டத்தை போட்டு மனிதர்களை பாதாளத்துக்கு கொண்டு செல்றதுக்கு இந்த எத்தனைக்கிற இந்த நேரத்திலே அந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டு தேவன் தான் எங்களை உருவாக்கினார். தேவன் எங்களுக்கென்று வைத்திருக்க திட்டங்கள் அவரோடு என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாக வாழ வேணுங்கிற அந்த சத்தியத்துக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டும். ஆண்டோட வார்த்தையின்படி ஆண்டோட கரம் எங்களோட கூட இருந்து இந்த சத்தியத்தை தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக அவருடைய கருத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிஷம் ஜெபித்து நாங்கள் இந்த வசனத்தை முடிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பான பரலோக பிதாவே, உங்க ஆளுகைக்கு இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த வானொலியை தகப்பனே, இந்த வானொலி நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவர்களுக்குள்ளும் கத்தாவே நீங்க பேசும்படியாக அப்பா, நாங்கள் உங்களோட சாயலாகவும் உங்களோட ரூபத்தின்படியும் அப்பா நாங்க உருவாக்கப்பட்டோம். அப்பா அந்த உருவாக்கப்பட்ட எங்களை தகப்பனே அப்பா, நீங்க இந்த பூமியிலே தகப்பனே நித்திய நித்தியமாக இந்த பூமியிலே எங்களை வாழ்வதற்காக நீங்க உருவாக்கினீங்கப்பா. ஆனாலும் பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிற வார்த்தையின்படி எங்களுக்கு மரணத்தை சந்திக்க வந்தது. ஆனாலும் தகப்பனே ஆவிக்குரிய மரணத்தை தகப்பனே ஆண்டவரே இந்த உலகத்திலே நீங்க வைத்திருக்கீங்க. அந்த ஆத்தும மரணம் அப்பா எங்களுக்கு அந்த நேரிண்டாலும் தகப்பனே அப்பா, அந்த இரண்டாம் மரணத்திலே நாங்கள் பங்கடையாதபடி நீங்கள் எங்களை உங்களோட உன்னத கரத்திலே தகப்பனே எங்களை தாங்கி இருக்கீங்க அப்பா. இந்த உலகத்திலே ஆண்டவரே எத்தனையோ மனிதர்கள் உங்களை அறியாத படிக்கு கத்தாவை இருளினும் அந்த காரத்திலும் அப்பா அவர்களுடைய அந்த காரப்பட்டு ஆண்டவரே அவருடைய சத்தியத்தை அறியலாதபடி கத்தாவே அவர்களுடைய ஆவியின் கண்கள் ஆண்டவரே குருடாக்கப்பட்டு அவருடைய இருதயங்கள் மந்தமாக்கப்பட்டு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனை உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியானவரே அசைவாடுங்க. ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் நீங்க உங்களோட சாயலினாலும் உங்களோட ரூபத்தினாலும் நீங்க உருவாக்கப்பட்ட மனிதர் அப்பா. நீங்க துன்மார்க்கத்திலே மறிப்பது உங்களுக்கு சித்தம் இல்லை என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த துன்மார்க்கருக்கு நாங்க சத்தியத்தை சொல்லாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் அவருடைய இரத்த பலிக்கு உடந்தையாக இருப்போம் என்று சொல்லியிருக்கீங்க அப்பா. உங்க கருத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. எங்களை பயன்படுத்துங்க, சபைகளை பயன்படுத்துங்க, சத்தியத்திலே நிலைத்து நிற்க தகப்பனே, சத்தியத்தை அறிவிக்க ராஜா. உண்மை முத்தம் உள்ள தகப்பனை ஊழியர்களை எழுப்பி இந்த உலகத்தை அப்பா உங்களோட சித்தத்தின்படி ரட்சிக்கும்படியாக உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வானொலியை உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. சங்கமம் வானொலியிலே தகப்பனே அப்பா இதை ஸ்தாபகராக சகோதரன் லெஸ்லியே, சகோதரன் மகேந்திரனை, இதிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை, அவர்களை குடும்பங்களை ஆண்டவரே, இதிலே சத்தியத்தை ஆண்டவரே வேத ஆவிக்குரிய காரியங்களை செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு போதகர்களை அப்பா உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வானொலியை எடுத்து அப்பா உங்களோட வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. பூலோகம் எங்கும் தகப்பனே உங்களோட சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்க இந்த வானொலியை இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். எங்க சபையை உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவாதி சபையை ஒப்பு கொடுக்கிறோம். அதில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேவாவியானவரே நீங்க எங்களை பொறுப்பெடுத்து எங்களை வழிநடத்தும்படியாக உங்க உன்னத கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நன்றி நன்றி பிரதர். தேவனுடைய ரூபமும் சாயலுமாக நாங்க இருக்கணும் சொல்லி அவரோட வார்த்தையை கொடுத்து அவரோட வார்த்தையின்படி நாங்க எப்படி இருக்க வேணும்னு சொல்லி அவரோட வார்த்தையின் மூலமாக நாங்க ஜீவிப்பதற்கு கொடுத்த அதிகாரங்களுக்காண்டி நான் நன்றி செலுத்துறேன். இப்ப சிஸ்டர் ரஞ்சினி எஸ் கூற போறீங்களா? சிஸ்டர் ரஞ்சினி. பிரதர் மரியதாஸ் நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள். Thank you about how the Lord come through not only in his image but fashioning us also according to his will and his image in our own lives. That is a very challenging message. I hope many would have understood the reason behind the way you have showed from the word of God, right from Genesis to all the other ways and means how the Lord has come through to reveal this revelation through the Lord showing it from the word of God. And thank you, Brother Marijadas, for that wonderful word. And many have, my prayer and my
request from the Lord is for the many to come to the knowledge of his salvation through his message. And this has been an eye-opener to many, that they would see the reason behind why he fashioned us in his image. And thank you for that wonderful word, Pastor Brother Maria. Thank you, sister. Thank you, God bless. sister. Thank you so much, sister. Amen. Amen. ஆமென், Thank you. ஆமென். நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் நல்லவரும் போதுமானவர். எங்களை ஒவ்வொரு நாளும் புது விதமாக எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இன்றும் வார்த்தையின் வெளிச்சத்தில் அருமையான வார்த்தைகளை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து கர்த்தருடைய ஊழியக்காரங்களை கொண்டு பாஸ்டர்ஸை கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிறார். இவ்வளவு நாங்க அதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் என்று அவர்களும் அவங்களோட டைமை ஒதுக்கி வச்சு காலமுறை 4 மணிக்கு 5 மணிக்கு எழும்பி வந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துறேன். இப்பொழுது வந்திருக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேலுமாக வருவதாக. இப்பொழுது நான் சிறிய ஜபத்தோடு அவற்றை முடித்துவிட்டு சிஸ்டர் ரிட்டாவிடம் கொடுக்கிறேன். நான் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு பிறகு என் ஆத்மாவை கூறுவோம். இப்பொழுது ஆண்டவரே நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எப்பா 3:45 இப்பொழுது வரை நீங்க அங்க கூட இருந்து பலத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தினாலும் இல்லை, உங்களோட ஆவியின் மூலமாக எங்களுடைய பேசின உங்களோட வார்த்தைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க ஜீவனுள்ள தகப்பன். உங்களோட வார்த்தையில் ஜீவன் கொடுத்து நடத்துகிற உங்களோட மக்கா பிரிதான வெளிப்படுத்துறதுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி 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 அப்பா. செய்தி கொடுத்த சிஸ்டர் ரூபிகானு நன்றி செலுத்துறேன். அவர்களை ஆண்டவரை ஆசீர்வதிங்க. அவர்களை போக்கிலும் மரத்திலும் இருந்தாண்டவரை அவர்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக அவங்கள தேவையில சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். பாஸ்டர் மகேந்திரனுக்காண்டி வருகிறேன் ஆண்டவரே. அருமையான செய்திகளை கொடுத்தங்களை ஆசீர்வதித்தார்கள் ஆண்டவரே அப்பா. தேவ பிரச்சனத்தை பெரிதாக நினைக்கணும் அம்மா. நாங்க ஏனோ தானுமால சில நேரத்துல நாங்க வார்த்தையை கேட்டுக்கொண்டு மற்ற கையில போனை வச்சுக்கொண்டு பேசுறோம். அது அவர் கேட்ட ஒரு உகந்த பலியாக இருக்க மாட்டாது. அதே போல பாஸ்டர் சொன்னபடி நாங்க எத்தனையோ விதத்துல நாங்க எங்களை தாழ்த்தி அவருக்கு சுகந்த வாசனை அவரை எங்களோட உள்ளத்துல பிரச்சனத்தை அவருடைய சமூகத்தை நாங்க எடுத்து நடப்பதற்கு கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவர்களுடைய மனைவியின் குழந்தையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பதாக. கர்த்தருடைய சமூகங்களுக்கு முன்பாக போய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபி நன்றி நன்றி கொடி கொடி நன்றி அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. பிரதர் மரியதாஸ் அவர்கள் காணி வருகிறேன். அவர்களும் ஆண்டவரே நேரத்தை எடுத்து வந்து உங்களோட வார்த்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து எங்களை ஆசீர்வதித்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்துற. அவங்களோட ஊழியத்துல கூட இருங்க அப்பா. பிரதர் பஞ்சதன் அவங்களுக்கு ஊழியத்துல இருக்க ஒவ்வொருத்தரையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். அவங்களோட ஊழியத்தை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவங்களிலும் போக்கிலும் வரத்திலும் அவர்களுடைய தேவையை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் நல்லவர், போதுமானவர் ஆண்டவரே. கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்தோட தொழுந்து கொள்வதற்கானவரே எங்களுக்கு உங்களுடைய கிருபையை தாங்க ஆண்டவரே. நாங்கள் நடுக்கத்தோடு உங்களை ஆராதிப்பதற்கு உங்களுடைய அன்பை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு கர்த்தரை தேடுவதற்கு கர்த்தருடைய இருதயத்தை அப்பா எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய உள்ளத்துல இருந்து நாங்க அவருக்குள்ள நாங்க மகிழ்த்து களி கூறுவதற்கு தந்த அந்த மகா பிரதான ரட்சிப்பை நாங்க பயத்தோடும் நடுக்கத்தோடும் காத்துக்கொள்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய கிருபையை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். சிஸ்டர் கருணாக்காணி வருகிறேன். அருமையான பாட்டை பாடி ஜபித்து ஆசீர்வதித்து அவர்களையும் அவங்களோட குடும்பத்தையும் ஆசீர்வதிப்படியா ஜபிக்கிறேன் அப்பா. சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சனுக்காணி வருகிறேன். அருமையான தேவ ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவனை பாடின பாடுகள் மூலமாக நீங்க எங்களை ஆசீர்வதித்தீங்க. அவர்களையும் அன்பு குடும்பத்தாரையும் அவருடைய தேவைகளையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சிஸ்டர் ரஞ்சினிக்காண்டி வருகிறேன். அந்த ஜபாவியை கொடுத்தாண்டவரே அவர்களையும் அதிகமாக நீங்க ஆசீர்வதித்து கொண்டு வருகிற கிருபைகளுக்காணி நன்றி அப்பா. அந்த மரண வீட்டுல ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலவரத்துல இருந்தாலும் எங்களுக்கு போக முடியாம இருந்தாலும் அவர்களையும் ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு உரிய தேவை அவர்களுக்கு தேவையான அப்பா தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படி
ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க அப்பா பாவிகளை ரட்சிக்க வந்தீங்க ஆண்டவரே. அப்பா பாவிகளுக்காண்டி அப்ப இந்த அருமையான செய்தியை கொடுத்த இந்த பாஸ்டர்ஸுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த செய்தி சங்கமம் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, உங்களை அறியாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கூடாக இந்த வார்த்தையின் மூலமாக நீங்க பேசி அவர்களையும் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி 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 இயேசுவே. இந்த ஊழியத்திலே ஆண்டவரே எனக்காக இந்த குடும்பத்தாருக்கும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கணவரோட அவருக்கு தாயின் தகப்பனும் சிறுவயத்துல இருக்கவில்லை. அவரை வளர்த்த அம்மா இறந்து விட்டாங்க நேத்து. அதுக்கான நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்க என்ன மரண பள்ளத்தாக்கில் நாங்க நடந்தாலும் இலங்கை தேசத்துக்கு அவர் போக ஆயத்தப்படுத்துகிறார். அதுக்கான கத்தர் அவர் கூட இருக்கவனு செய்யற ஆயுதங்களை செய்து நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க என்ன மரண பள்ளத்தாக்கில் நாங்க நடந்தாலும் அந்த அன்பை விட்டு நாங்க உங்களுடைய அன்பை விட்டு நாங்க வழி தப்பி போகாத வண்ணமாக எங்களை இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பிலே அணைக்கும்படியா ஜெபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டு அவர்களுக்கு கொடுத்த அந்த மகா பெரிதான அழைப்புக்கு அப்பா நான் தாழ்த்தி என்னை உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர்கள் ஆண்டவரே இந்த ஊழியத்தை திறந்திருக்காவிட்டா நாங்க யாரும் இதுல வந்திருக்க மாட்டோம். அந்த பெரிதான அழைப்பு மூலமாக அவங்களை அழைத்து அந்த அழைப்பின்படி ஆண்டவரே இன்னும் அதிகமாக அவங்க குடும்பையும் பிள்ளைகளையும் கிராண்ட் சில்ட்ரனையும் மகனையும் மகளையும் யாவரையும் இன்னும் அதிகமாக உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். சிஸ்டர் சுபலங்காண்டி வருகிறேன். அவட கணவனுக்கும் அப்பா ஒரு பெரிதான அற்புதத்தை நீங்க செய்யும்படியா ஜெபிக்கிற அப்பா. இயேசுவின் நாமத்திமுள்ள உள்ள எல்லா அசுத்தமான ஆவியை அதட்டுற அப்பா. அவரை இன்றைக்கு நீங்க ஜீவனுள்ள தகப்பன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக மோசைக்கு நீங்க எப்படி உங்களை தெரிவித்தீர்களோ அப்பா, அந்த முள்முடியில் தெரிவித்த தகப்பனே இப்பொழுது சுப இலங்கையின் கணவனுக்கான வருகிறேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஆண்டவரே படுக்கையில் உங்களோட தரிசனத்தை கொடுத்து அவரை எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தின் எல்லா விதமான பலவீனங்களையும் அதட்டி உங்களுக்குரியவராக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் சுபாக்கும் புள்ளிகளுக்கும் பலனையும் தைரியத்தையும் கொடுத்து உங்களுடைய சித்தத்தின்படி நடந்துங்க. மகேந்திரன் ஐயா அப்பா அங்க இருக்கிறாரோ அவரோட வெக்கேஷன்லையும் கூட இருந்து அவங்க கூட இருந்து அப்பா இந்த ஊழியத்துக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்களேன். உங்கள் நாமத்தை மட்டுமே நாங்க உயர்த்துவதற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு தேவ பயத்தை கொடுத்து எங்களுக்கு இன்னும் அதிகமான தாழ்மையை கொடுத்து பேச்சிலும் நடக்கிலும் வார்த்தையிலும் ஆண்டவரே உங்களோட வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிப்பதற்கு உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை இன்னும் அதிகமாக எங்களுக்கு ஊற்றி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும். உங்களோட நாமத்தின் மூலம் நீங்க கொடுப்பேன் என்று சொன்ன கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம்.